ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கல்யாண முருங்கையை வச்சு ஒரு தோசை பண்ணலாம் வாங்க. நான் ஏற்கனவே மாவு இலையும் வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள். இதை மூணையுமே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மூணையுமே மாவில் மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே அரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் பச்சை மிளகாய், அதை மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோம்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அதையும் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாவு அரைக்கும் போது ரொம்ப கட்டி பதத்தில் இருக்கும். நம்ம தோசை மாவு பதத்துக்கு அதை கலந்து நமக்கு எத்தனை தான் உறவு இருந்தாலும் நமக்குன்னு கஷ்டம்னு வரும்போது நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுக்குன்னு நம்ம கூட இருக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டம் வரும்போது யாருக்கிட்ட சொல்லுவீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தோசைக்கல் ஹீட் ஆனதும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. நம்ம ஏற்கனவே தோசை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை தோசை பதத்துக்கு ஊற்ற வேணாம், கொஞ்சம் திக்னஸாக ஒரு அடை பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டும். கொஞ்சம் அடைப்பதமாகவே இந்த திக்னஸ்க்கு பண்ணினா போதும். இப்போ அடையை சுற்றியும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா வேகணும். நல்லா இந்த அடை மேலே நல்லா க்ரீன் கலர் வர அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு 2 சைடுமே நல்லா வேகணும். அந்த கலர் நல்லா மாறணும். திருப்பி போட்டு எடுத்த உடனே நம்ம உடைச்சி பார்த்தாவே தெரியும், அந்த மொறுமொறுப்பு நல்லாவே தெரியும். இது ரொம்ப சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.